வாங்க இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கின பிறகு காரத்திற்காக 3 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய், இஞ்சியை கழுவிட்டு தோல் நீக்கி பொடியாக கட் பண்ண இஞ்சி அரை கப் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ண புளி சிறிதளவு, வெல்லம் சிறிதளவு ஆட் பண்ணி சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த இஞ்சி சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இஞ்சி சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு சேர்ந்த கலவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. வரமிளகா 2 கிள்ளி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இந்த தாளிப்பு இப்போ இஞ்சி சட்னியை சேர்த்தா நமக்கு சூப்பரான சுவையான இஞ்சி சட்னி தயார்.